அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சேனைகளையும் உண்டாக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால வானங்கள் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் சொல்றாங்க, ஊழியரை பார்த்து சொல்றாங்க, என்ன நீ வணங்காத வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றையும் உண்டாக்கினவரே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவர் தேவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நீ யோசிக்கணும், எனக்கு வியாதி, பலவீனம், கஷ்டப்படுறேன், இது எப்போ என் போறோம்னு நினைக்காதீங்க. நீங்க தேவ சமூகத்துல விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, உறுதியோடு, உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது எந்த நன்மையானதும் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கி வரும். தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும். தேவன் நம்மளுக்கு கொடுப்பான். ஆமென், அல்லேலூயா.